உன் குடும்பத்துக்கு நீதான் காவல். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உன் குடும்பத்துக்கு நீதான் காவல். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீதான் காவல். இப்ப தாவீது கிட்ட அவங்க அப்பா ஒரு கூட்ட ஆடுகளை, ஒரு மந்தைய கொடுத்திருந்தான். இந்த மந்தைக்கு யாரு பொறுப்பு? தாவீது தான் பொறுப்பு. உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைக்கும், கணவருக்கும், மனைவிக்கும், உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணத்துக்கும், ஆசீர்வாதத்துக்கும், வீட்டுக்கும், எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. அதை தொடர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வரத்துக்கு அதுக்கு எப்படி தைரியம் வந்தது? இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையை தொட முயற்சிக்கிற ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையை தொட முயற்சிக்கிற, என்னுடைய குடும்பத்தை தொட முயற்சிக்கிற, பொருளாதாரத்தை தொட முயற்சிக்கிற, வேலையை தொட முயற்சிக்கிற, பிள்ளையை தொட முயற்சிக்கிற, கணவரை தொட முயற்சிக்கிற, மனைவியை தொட முயற்சிக்கிற எல்லா அந்தகார ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். விலகு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய வாய்க்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இப்பொழுது நான் தப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. உன்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டதை நீதான் தப்புவிக்கணும். ஹல்லேலூயா. அங்க அவங்க அப்பாவை அவன் கூப்பிடல, ஈசாய கூப்பிட்டு, தாவீது அப்பா அப்பா இந்த ஆடுகளை எல்லாம் தப்புவிக்க வாங்கன்னு உடனே ஓடி போய் வீட்டுக்கு போய் அப்பாவை கூப்பிட்டானா? இல்ல. நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அப்பா அப்பா, ஏசப்பா ஏசப்பா, இந்த பிரச்சனையில இருந்து என்ன தப்புவீங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு? பூமிக்கே நீ ராஜாடா. அப்போ பூமிக்கே ஆண்டவர் உங்களை ராஜாவாக வைத்திருக்கும் போது, பூமியின் மேல உனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கும் போது என்ன செய்யணுங்க? நீங்க தைரியமாய் நீங்க அந்த அசுத்த வல்லமைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உன் கையில ஒப்பு வைக்கப்பட்டதை நீ தான் காப்பாற்றணும். இப்போ அதை கொன்று போட்டுட்டான். பிரச்சனைகளை நீங்க கொன்று போடுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனைகளை நீங்க கொண்டு போடுங்க. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க பிரச்சனையை கொண்டு போடலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1000 தடவை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகளை கொண்டு போட்டிருக்கிறீங்க. திருதிருன்னு முழிக்கிறத பார்த்தா நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. 1000 தடவை நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு போட்டுட்டீங்க. இப்போ வந்த பிரச்சனை இருக்குது பாத்தீங்களா, இதை விட பெரிய பிரச்சனையவே கொண்டு போட்டுட்டீங்க. இப்போ என்ன செய்யணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணுங்க? அதை கொண்டு போட்டுருங்க. இப்போ அத பிரச்சனைகளை எதிர்த்து நில்லுங்க. அடுத்தது பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நான் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உங்க அடியானாகிய நான் கொன்னுட்டேன். இப்போ அந்த சிங்கம் கரடி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அதே மாதிரி தான் இருக்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. ஹல்லேலூயா. நான் ஒரு சிங்கத்தை அடிச்சிருக்கேன், ஒரு கரடியை அடிச்சிருக்கிறேன். நான் பட்டார்னு ஒரே அடி அடிச்சேன், நான் ஒரு அரை அரைஞ்சன்னா போதும். நான் பட்டார்னு ஒரு அரை அரைஞ்சன்னா என்ன ஆயிரும்? சுருண்டு விழுந்துரும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? காண்டாமிருகத்தின் பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 யானை பலனை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த சிங்கமும் கரடியும் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பெலிஸ்தனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. இவனுடைய ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எனக்குரியத பிசாசு தொடரத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், சத்துரு தொடரத்துக்கு அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய வல்லமையை, எனக்குரியதை ஒன்று தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அது இருக்கணும். என் எல்லைக்குள்ள நீ எப்படி நுழையலாம் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ண முடியுங்க? எல்லா யுத்தத்திலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் யுத்தத்தில் ஜெயிக்கிறவன். எந்த ஒரு யுத்தத்திலும் நான் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா.
இப்போ இவனுடைய ஒரு குவாலிபிகேஷன் என்னதுங்க? அவன் தனக்குரியது எதையும் தொடுவதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. தன்னுடைய தகப்பனுக்குரியது எதையும் தொடுவதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்க அப்பா இருக்கிறாரே, ஆண்டவர் கொடுத்த எதையும் தொடரத்துக்கு அவனை அனுமதிக்க கூடாது, ஜனங்களை அனுமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க தான் வாய்க்கு தப்புவிக்கணும். அந்த ஒரு குவாலிபிகேஷன் இருந்தது. ரெண்டாவது, ஐயோ சிங்கமாச்சேன்னு பார்த்து பயப்படல, அந்த சிங்கத்தை அடிக்கக்கூடிய, கரடியை அடிக்கக்கூடிய அந்த தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. இது அவங்க அப்பாவுடையது. அப்பாவுடையதை என்ன பண்ணா? அவன் உண்மையுள்ளவனாக பாதுகாத்தான். பாருங்க, இங்க அடுத்தது தைரியம் மட்டும் இல்ல, அவனுக்குள்ள என்ன வந்துருதுங்க? உண்மை வந்துருது. அப்போ அந்த உண்மைங்கிற ஒரு குவாலிபிகேஷனை ஆண்டவர் அவனுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருந்தார். தைரியம்ங்கிற அந்த குவாலிபிகேஷன் அவனுக்குள்ள வளர்த்துட்டு இருந்தார். யுத்தம் பண்றத அவனுக்குள்ள வளர்த்துட்டு இருந்தாரு. இப்போ ஒரு முறை நான் ஜெயிச்சிருக்கிறேன், அடுத்து எது வந்தாலும் நான் ஜெயிப்பேங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ள ஆண்டவர் வளைத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே கரடியை ஜெயிச்சிருக்கேன், ஏற்கனவே சிங்கத்தை ஜெயிச்சிருக்கேன். நீங்க இத்தனை பேர் பயந்தாலும் சரி, எனக்கு அந்த அனுபவம் போதும், அந்த வெற்றி போதும். அங்க எப்படி நான் ஜெயிச்சனோ அதே மாதிரி இங்க நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த தைரியம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு கூட அவன் செயல்பட்டதை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அதே நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வெற்றிக்காக அவன் துதிக்கிற அந்த பழக்கம் அவனுக்கு இருந்தது. அந்த துதிக்கிற இருதயம் அவனுக்குள் இருந்தது. அந்த பழக்கத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார். இப்போ அவன் சொல்றான் 37ஆம் வசனத்துல, தாவீது, என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. என்ன ஒரு தடவை சிங்கத்துக்கு தப்புவிச்சாரு, நான் அடிச்சு கொன்னேங்கிறத ஒரு தடவை சொன்னாலும் இப்ப என்ன சொல்றான்? என்ன சிங்கத்தோட கைக்கு ஆண்டவர் தப்பு வச்சாரு, என்ன கரடியோட கைக்கு ஆண்டவர் தப்பு வச்சாரு, இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க இதுக்கு முன்ன என்ன சந்திச்சீங்களோ அது எல்லாத்துலயும் இருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அங்க பாடம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு தகுதியை அவனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த உருவாக்கினார். வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாய் வருகிற பாடம், அந்த பாடத்தை அதை கத்துக்க கூடியதான அதை ஆண்டவர் உருவாக்கி இருந்தார். நல்ல காரியங்களின் மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டான், கெட்ட காரியங்களின் மூலமாகவும் பாடத்தை கற்றுக்கொண்டான். பச்சைபால் இடத்துல பாவம் பண்ண போதும் அந்த பாடத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் பாவம் பண்ணவே இல்லை. அங்க ஆண்டவரே சொல்றாரு, என்னதுங்க? பச்சைபால் விஷயத்துல தவிர மற்றது எல்லாத்துலயும் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பேர் வாங்கக்கூடியவனாய் இருந்தான். இப்போ இவனுக்கு என்ன இருந்ததுங்க? இவனுக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, எல்லாத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டானுங்க. ஹல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? அதுதாங்க ஞானம். ஒரு தடவை நம்ம தப்பா ஒன்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நாம என்ன பண்ணக்கூடாதுங்க? அந்த தவறை நாம செய்யக்கூடாது. ஒரு தடவை சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நாம செய்யணும். அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறிலிருந்து நாம் என்ன செய்யணும்? பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடத்தை நமக்குள் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுகிறவனாக இருந்தான். வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக அவன் சகலத்தையும் கற்றுக்கொள்ளுகிறவனாய் இருந்தான். அவன் என்னெல்லாம் கத்துக்கிட்டானோ அது எல்லாத்து மூலமாகவும் ஆண்டவர் அவனை அந்த ராஜ அழைப்புக்கு, அந்த ராஜ கிரீடத்துக்கு, அந்த ராஜ சிங்காசனத்துக்கு ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்றான்? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். யாருடைய கைக்கு? பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். தேசமே பார்த்து பயந்து கொண்டிருந்த அந்த பெலிஸ்தனுடைய கைக்கு நீங்க தப்புவிக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் தப்புவிப்பார். இப்போ அவன் பழைய வெற்றிகளை நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க? ஆண்டவரை பழைய வெற்றிகளை நினைச்சு அவன் மகிமைப்படுத்துறான். அப்போ இந்த இருதயம், நன்றியால் துதிபாடுகிற அந்த இருதயம் நமக்கு வேணுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லி துதிக்கக்கூடிய அந்த இருதயம் நமக்கு வேணுங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சின்னதோ பெருசோ எத்தனையோ வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை ஒவ்வொன்னா சொல்லுங்க. ஒவ்வொன்னா சொல்லி 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 நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நீங்க எப்பவும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எனக்கு எவ்வளவு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு நான் இந்த இடத்துல நான் தோத்து போனேன் தான், ஆனா அந்த தோத்து போன இடத்துல ஆண்டவர் எனக்கு எப்படி பாடம் கத்து கொடுத்தாரு. நான் ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்பு பண்ண இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஆண்டவர் அங்க எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படின்ட்டு நல்லது கெட்டது எல்லாத்துல இருந்தும் நாம என்ன பண்ணணுங்க, நாம கற்றுக்கொள்ள வேண்டுங்க. அதை சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட துதிச்சோன்னா அந்த நன்றியுள்ள இருதயம், அந்த இருதயத்துக்குள்ள நம்மளே என்ன பண்றோம், கர்த்தருடைய செய்கைகளை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய செய்கைகள் எல்லாவற்றையும், நாம் கற்றுக்கொண்டவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யறோம், அனுபவங்களில் பெற்றுக்கொண்டவைகள் எல்லாவற்றையும் நாம சொல்லி 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 அதை தியானிக்க 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 நாம பாக்கியவான்களாய் மாறிடுறோம். நாம கனி கொடுக்கிறவர்களாய் மாறிடுறோம். இலையுதிராது இருக்கிறோம், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு அடுத்த தடவை என்ன பண்ணக்கூடாது, அதே தப்பை பண்ணக்கூடாது. அது மூலமாய் கர்த்தர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு வாழக்கூடிய மனுஷன் தான் தேவ மனுஷன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் மனுஷனா தேவ மனுஷனா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க மனுஷனா தேவ மனுஷனா? நம்ம தேவ மனுஷர்களாக இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணுங்க, நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை என்ன செய்யக்கூடாது, நம்ம திரும்ப செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தடவை கர்த்தர் ஆசீர்வதித்தா, ஜெயத்தை கொடுத்தா, அடுத்த டாஸ்க் வரும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அடுத்த உங்களுக்கு ஒரு என்ன வருங்க, அடுத்து ஒரு உங்களுக்கு முன்பாக ஒரு சோதனையோ அல்லது நீங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியமோ வரும். அப்படி நீங்க வரும்போது நீங்க என்ன செய்யணுங்க, அதையும் ஜெயிக்கிறதற்கு நீங்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தாவீது சொன்ன மாதிரி சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார்னு சொல்லி பழைய வெற்றிகளை நினைச்சு ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் மட்டும் இல்லாம ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுடைய சரீரத்தையும் அவர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன நடக்குது, ஒரு சிங்கத்தை அடிக்கணும்னா ஒரு சோப்பலாங்கி போய் அடிச்சிருவானா? அடிக்க முடியாது. என்ன பண்ணணுங்க, அவனுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு காடு மலை மேடு எல்லாத்துலயும் ஏறி இறங்கி அவன் மேய்க்கிறான். அப்படி அவன் ஆடு மேய்க்கிற போது அவனுடைய கால்கள் பலப்படுகிறது, அவனுடைய கரங்கள் பலப்படுகிறது, அவன் நல்ல திடகாத்திரமாய் இருக்கிறான். இப்போ ஒரு சிங்கம் வரும்போது அதை அடிக்கிறான். பாருங்க, ஒரு சிங்கத்தை அடிக்கிறதுக்கும் பலம் வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒரு சிங்கத்தை அடிக்கிறதுக்கு பலம் வேணும், ஒரு கோலியாத்தை அடிக்கிறதுக்கு பலம் வேணும், ஒரு ராஜாவா எழும்புறதுக்கும் சரீரத்துல பலம் வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உள்ள மட்டும் தகுதிப்படுத்தல, அவன் அழைப்புக்கு ஏற்ற விதத்துல அவன் உடம்பையும் தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள சரீரத்தில் ஒரு பலன் எழும்பினது. ஹல்லேலூயா. அதே நேரத்துல அவன் என்ன பண்ணாரு, ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்துல அவனை அப்படியே ஆழமாய் வேரூன்ற வைத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்துல அவனை ஆழமாய் வேரூன்ற வைத்தார். அவனை என்ன செய்தாருன்னா, இந்த ஆயத்தங்கள் எல்லாம் தான் அவன் ஒரு பெரிய ராஜாவாகிறதற்கான ஒரு தீர்வாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள், இந்த ஆயத்தங்கள், இது எல்லாத்தையும் கர்த்தர் தான் செஞ்சாரு. அவன் விட்டு கொடுத்தான். நீங்க விட்டு கொடுத்துருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க விட்டு கொடுத்துருங்க. நீங்க விட்டு கொடுத்தா கர்த்தர் உங்களை பெரிய ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானே, ஆடு மேய்ச்சப்போ ஒரு சிங்கத்தை கொன்னா, ஒரு கரடியை கொன்னான் இல்லையா? அப்ப இந்த அனுபவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவனுடைய எதிர்கால வெற்றியாகிய கோலியாத்தை ஜெயிக்கக்கூடியதான அந்த வெற்றிக்கு அவனை ஆயத்தப்படுத்தினது. ஹல்லேலூயா. எந்த வெற்றிக்கு ஆயத்தப்படுத்தினதுங்க?
கோலியாத்து பாருங்க, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்து அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட பையன் அவங்க 30 லட்சம் பேரா இருந்தார்கள் இல்லையா? இப்ப எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கன்னு கணக்கு தெரியாது. அத்தனை ஜனங்களும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கத்தையும் அதே நேரத்தில் என்னதுங்க அந்த கரடியையும் அடித்து கொன்ற அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆயத்தம் இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தர் அவனுக்குள்ள செய்த அந்த ஆயத்தம் தான் அவனுடைய எதிர்கால வெற்றிக்கு காரணமாக இருந்தது. கோலியாத்தை ஜெயிக்க வைத்தது. கோலியாத்தை ஜெயிச்சதுதான் ராஜாவாக அவனை ஜெயிக்க வைத்தது, யுத்தங்களை ஜெயிக்க வைத்தது. எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போது அவனுக்கு முன்னாடி ஆட்ட அடிச்சது, சரி முன்னாடி கரடி அடிச்சது, முன்னாடி சிங்கத்தை அடிச்சது, கோலியாத்தை ஜெயித்தது, சில யுத்தங்கள்ல ஜெயிச்சது, இது எல்லாம் தான் ராஜாவாக அவனை தொடர்ந்து நிலைநிறுத்தி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பல எதிர்கால யுத்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு பவுல் சொன்னானே, அவன் சொல்றான், நான் கட்டுக்கல்ல இருந்தேன், உபத்திரவத்தில் இருந்தேன், சிறையிருப்புல இருந்தேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன். இதை எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க? சொல்லுங்களேன், என்னன்னு சொல்றான்? சொல்லுங்களேன், என்னன்னு சொல்றான்? நல்ல போராட்டம் போராடினேன். ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நல்ல போராட்டம் இருக்குது பாத்தீங்களா? இது விசுவாச போராட்டம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எதிர்கால போராட்டங்கள் உண்டு, நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு இது வந்துருச்சே, அது வந்துருச்சே அப்படின்ட்டு யாரும் சொல்லக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில வருகிற எதிர்கால போராட்டங்கள், எந்த போராட்டத்திலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தைரியமாயிருப்பேன், நான் விசுவாசமாயிருப்பேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு வருகிற எந்த ஒரு போராட்டமோ அது எனக்கான போராட்டம் அல்ல, என் விசுவாசத்திற்கான டெஸ்ட். ஹல்லேலூயா. விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வர்ற எல்லா உபத்திரவங்களோ, யாக்கோபுல நாம் அதை குறித்து பார்ப்போம், இப்போ நேரம் இல்லை. எங்களுக்கு வரக்கூடிய எந்த உபத்திரவமும் எப்படி இருக்குதுங்க? அது எல்லாமே விசுவாசத்திற்கான பரீட்சை, அதுக்கான டெஸ்ட். ஹல்லேலூயா. அந்த டெஸ்ட்ல நீங்க ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நாமும் இதே போலத்தான், தாவீதை போலத்தான், நீங்க உங்க கண்ணுக்கே தெரியாம நல்லா கவனிங்க. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தவனுக்கு அவனுக்கு எப்பவாவது அவனுக்கு சிங்கத்தை அடிக்கிற அளவுக்கு எனக்கு பலம் இருக்குதுன்னு தெரிஞ்சதா? சொல்லுங்களேன். கரடி அடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதுன்னு தெரிஞ்சதா? இல்ல. ஆனா அது வரும்போது அவனுக்குள்ள இருந்த உண்மை இருக்குது பாத்தீங்களா? ஆண்டவர் உண்மையை உருவாக்கி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இவன் அதுக்கு கோஆபரேட் பண்ணாங்க, ஆண்டவரோடு ஒத்துழைத்தான். அவனுக்குள்ள இருந்த உண்மை, அவனுக்குள்ள அந்த ஆடுகள் மேல இருந்த பாசம், எனக்குரியதை யாரும் தொடக்கூடாதுங்கிற அந்த வைராக்கியம், இது அப்பாவோடத நான் பாதுகாக்கணுங்கிறது, இது எல்லாம் சேர்ந்து அவனை மூர்க்கமாய் எழுப்பினது. ஹல்லேலூயா. மூர்க்கமாய் எழுப்பி அவனை போய் அடிக்க வச்சது. ஹல்லேலூயா. இப்படி அடித்த போது அவன் என்ன பண்றான்? அங்கே அவன் ஜெயித்தான். ஹல்லேலூயா. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலேயோ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பல முறை நம்மை உருவாக்கி இருக்கிறார். உங்க உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் வல்லமையாய் நீங்க பலப்பட்டு கொண்டே இருங்கள். நாளுக்கு நாள் சுபாவத்துல மறுரூபமாகி கொண்டே இருங்கள். நாளுக்கு நாள் விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் கடந்த கால தோல்விகள் உங்களுடைய எதிர்கால வெற்றிகளை தீர்மானிக்கிறது. உங்கள் கடந்த கால வெற்றிகள் உங்கள் எதிர்கால வெற்றிகளை தீர்மானிக்கிறது. கடந்த கால தவறுகள் உங்கள் எதிர்கால வெற்றியை தீர்மானிக்கிறது. ஹல்லேலூயா. உங்க கெட்ட அனுபவம், நல்ல அனுபவம் அத்தனையும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறதற்கு பயன்படுத்துகிறார். எதின் வழியாய் நீங்கள் கடந்து போயிருந்தாலும் சரி, அதன் மூலமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? விசுவாசத்தோடு யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஃபியூச்சர் பேட்டில்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. எதிர்கால யுத்தங்கள் நிறைய இருக்கு. அதுல நீங்க ஜெயிக்கணும்.
ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உங்களுடைய சிறப்பான காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் விதைக்கலாம். இந்த ஊழியம் ஒரு விசுவாசத்தை போதிக்கிற, விசுவாசத்திற்குள் உங்களை வளர்க்கிற, அதே நேரத்தில் தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க தரிசிக்கேற்ற பலனை அடைவீர்கள். ஆமென்.